கார்த்தியாயனாய வித்மகே கன்யாகுமாராய தீமஹி தன்னோ துர்கா வீரஜோதயாது. வணக்கம். நம்ம மேல்நாரியப்பனூர் கிராமத்துடைய வரலாறை நம்ம பார்த்து வருகிறோம். இப்போ மேல்நாரியப்பனூர் கிராமம் வரலாறு என்பது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கிராமத்து எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இயக்கங்கள் அங்கதானே தொடங்கப்பட்டது, அங்கதானே தெய்வங்கள் தோன்றப்பட்டதா சொல்லப்படுகிறது இல்லையா? அப்ப அந்த கிராமம் எப்படிப்பட்டது, அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்க வசிப்பவர்கள் என்பதெல்லாம் நம்ம ஏற்கனவே அறிவிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை பத்தி இப்ப பார்ப்போம். இப்போ சென்னை அப்படின்னா சென்னை எப்படிப்பட்ட மாகாணம், அங்க விமான நிலையம் இருக்கு, ரயில் நிலையம் இருக்கு, மருத்துவமனை இருக்கு, தலைநகரமாக தமிழ்நாடின் தலைநகரமாக கொண்டுள்ளது அப்படின்னு அங்குள்ள அதோட செய்திகள் அறிந்து கொள்கிறோம். அதே போல மேல்நாரியப்பனூர் என்று வரும்போது அதோடைய விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்ப அப்படிங்கும்போது மேல்நாரியப்பனூர் கிராமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆரம்ப காலத்திலேயே சுதந்திரத்திற்கு முன்பே, சுதந்திரம் வெள்ளையர்கள் நம்முடைய நாட்டை ஆக்கிரமித்து ஆட்சி செய்து கொண்டிருந்ததுக்கு முன்பே காலத்திலேயே நம்ம இந்த மேல்நாரியப்பனூர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேல்நாரியப்பனூர் கிராமம் சுமார் 1 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது. மேல்நாரியப்பனூர் கிராமம் என்பது 1 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதுதான் இந்த மேல்நாரியப்பனூர் கிராமம். இந்த 1 ஏக்கர் நிலப்பரப்பில் தான் மக்கள் வசித்து வந்தார்கள். முந்தைய காலத்துல மூதாவியர்கள் இந்த 1 ஏக்கர்ல தான் அந்த மக்கள் கிராமமாக அமைத்து அந்த கிராமத்துடைய பரப்பளவு அப்படின்னு 1 ஏக்கர் தான். அதன் பிந்தைய காலங்களிலே வந்தேரிகள் அப்படின்னா வங்குடியா வெளியூர்ல இருந்து வராங்க. இப்ப சென்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க, பஞ்சமலைக்கு போறாங்க, அங்கேயே இடத்த வாங்கி வீடும் கட்டிடுறாங்க, அங்கேயே போய் குடிவாசி ஆகிடுறாங்க. அந்த மாதிரியான வெளியிலிருந்து வந்தவர்கள் ஏராளம். அந்த ஊர் மக்களே எல்லாருமே இனப்பெருக்கத்தினாலேயே அந்த இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, வெளியிலிருந்து வந்தவங்க தான் ஏராளமாக இருக்கிறாங்க. இதை இன்னொரு வழியாகவும் சொல்றோம். எப்படி அப்படின்னா இப்ப ஸ்ரீலங்கா இருக்கு, லோவருக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா. நம்மளுடைய இந்திய தேசத்திற்கும் கீழ்பகுதியில தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா ராவணன் ஜனன பூமியாக சொல்லப்படுகிறது. அரக்கன், அதாவது ராவணன் மனித குலம் இல்ல, அரக்க குலத்தை சேர்ந்தவர். அரக்க குலம், தேவர் குலம், நாகர் குலம், மானிட குலம், இப்படி பல வகையான படைப்புகளை இறைவன் படைத்துள்ளார். அப்படிப்பட்ட படைப்புகளிலே அரக்க குலத்திலே பிறந்தவர் தான் இந்த ராவணன். அந்த ராவணனுடைய ஜனன பூமி என்பது ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகிறது, லங்கா என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த ஸ்ரீலங்கா என்று அந்த ஸ்ரீ மரியாதைக்கு கொடுக்கிறது. ஏன் என்றால் ராவணன் சிவபெருமானிடமும் பிரம்மாவிடம் பல வரங்களை பெற்றான். அவன் ஒரு சாஸ்திர ஞானியும் சாஸ்திர வித்வானும் பக்திமானும் சிவபக்தி கொண்டவருமாக தான் அந்த ராவணன். நம்ம ராவணனை பத்தி பிந்தைய காலத்துல பார்ப்போம். தற்போது இப்ப மேல்நாரியப்பனூர் கிராமத்திற்கு என்ன தேவை, உதாரணத்துக்கு நம்ம அந்த ஸ்ரீலங்காவை நம்ம எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா ராவணன் தமிழ் இனம், தமிழ் மொழியை சேர்ந்தவர், இந்து இனத்தை சேர்ந்தவர். அதான் இந்து அப்படிங்கறத விட இப்ப உள்ளது இந்து என்று ஒருங்கிணைக்கப்படுகிறது. அதற்கு முன்பு சைவம், சைவ சமயத்தை சேர்ந்தவர், சைவம் வைணவம், இப்படி இதான் இந்த சமயங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டதா இந்துவா சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர். அப்படிங்கும் போது அங்கே சைவம் சமயத்திலே தோன்ற ஜனனம் எடுத்த அந்த அரக்க குலத்திலே ராவணன், அந்த இனம் அங்க தமிழ் இனமா இருக்கிறது. இப்ப தமிழ் மக்கள் அங்க வாழக்கூடிய பூமி என்பது பல யுகங்களுக்கு முன்பே அங்க திரேதா யுககாலம், அந்த ராமருடைய ஜனனத்துக்கு முன்பே இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ராமருடைய ஜனனம் பல யுகங்களை கடந்து வருதான். அப்படிங்கும் போது அதற்கு முன்பே அந்த இனம் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதன் பிந்தைய காலத்திலே அங்க சிங்கள என்ற ஒரு இனம் அங்கே வந்தேரிகளாக ஸ்ரீலங்காவுக்கு அடைகிறார்கள். ஸ்ரீலங்கா பிந்தைய காலத்தில் அவர்களுடைய இன வளர்ச்சியை ஏற்பட்டு எடுத்துக்கொண்டு அவர்கள் மாகாணங்களை அதிகமாக, அந்த நிலப்பரப்புகளை அதிகமாக அவர்களுடைய இன வளர்ச்சியை செய்து கொண்டார்கள். இந்த தமிழ் இனம் என்பது இன வளர்ச்சி என்பது குறைவாகவே இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாகாணம் இவர்களுக்கு என்றால் அவர்களுக்கு 8 மாகாணம் என்ற வீதத்திலே அவருடைய சிங்கள இனம் என்பது பெருக்கிவிட்டது. இப்ப சிங்களம் வந்தேரிகளாக அங்கு குடிக்கொண்டு தலைமுறையாக அங்கே வாழ்ந்து வரும்போது அவர்களுக்கு
பூமி என்றாவோ அவருக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அதன் பிந்தைய காலத்தில் வெள்ளையர்கள் அங்கே புகழ்ந்து இரு இனமாக இருக்கும்போது வெள்ளையர்கள் அங்கே அவர்களும் புகழ்ந்து ஆட்சி செய்கிறார்கள். பின்பு வெள்ளையரை விட்டு செல்லும் போது சுதந்திரம் கொடுத்து செல்லும் போது என்ன ஆகுது, சிங்களனுக்கும் தமிழனுக்கும் அங்கே வழக்கு ஏற்படுகிறது, தகராறுகள் ஏற்படுகிறது. தமிழன் சொல்கிறான், எனக்கு பேச்சுரிமை, எனது மொழி உரிமை வேணும். அரசாங்கம் என்று வரும்போது ஸ்ரீலங்கா என்ற ஒரு தேசத்திலே தமிழ் மொழி அங்கே இடம்பெற வேண்டும், எங்களுடைய மொழி இடம்பெற வேண்டும் என்பதாம். எங்களுக்கு என்று மாகாணங்கள் வேணும், மாகாணம் அந்தஸ்து, மாகாணம் என்றால் இந்த மாநில அந்தஸ்து கேட்கிறாங்க, மாநில அந்தஸ்து உரிமை வேணும் அப்படின்னு அவங்களுடைய சுதந்திரத்துக்கு பிந்தைய காலங்களிலே போராட்டங்களை நடத்தி வரார்கள். கிட்டத்தட்ட இந்த போராட்டம் என்பது வார் என்பது 2009 ஆண்டு காலம் வரை நடந்தது. பிரபாகரன் தலைமையிலே நடைபெற்றது. இந்த போரானது நம்ம தமிழ்நாட்டிலே அதிகமாக ஒளிபரப்பு செய்யவில்லை, இந்தியாவிலே ஒளிபரப்பு செய்யவில்லை, பிற நாடுகளிலே லைவாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இங்கு மறைக்கப்பட்டார்கள், தமிழ் மக்களை கொண்டு குவிக்கிறார்கள், இங்கு மறைக்கப்பட்டார்கள். இங்க உள்ள ஆட்சியாளர்கள் அந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் இருந்தார்கள், இன பற்று இல்லாதவர்களாக இருந்தார்கள். எனவே தமிழ் மக்களை அங்கு கொன்று குவிக்கும் போது இங்கு ஒளிபரப்பு செய்யவில்லை. இருந்தாலும் அந்த செய்தியை குறைந்த அளவிலே சொல்லப்பட்டது. சரிங்களா?